ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஸ்ட்டை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். வண்டி வந்து என்ன ரீசனால துருப்பிடிக்குது, அப்படி துருப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோலாம் டீட்டெயிலாக பார்ப்போம். வெல் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணே, வண்டி அடிக்கடி துருப்பிடிச்சிட்டு இருக்கலண்ணே, அது எந்தெந்த பார்ட்ஸில் அதிகம் துருப்பிடிக்குது? முக்காசு வந்து பேக்கில் ஸ்டே வந்து துரு பிடிக்கும் பாவு. ஏன்னா இப்போ வீட்டில் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா துணியை அலசிட்டு வண்டி மேலே காய போட்டுறாங்களா, அந்த தண்ணி அந்த வண்டியில் வடிஞ்சு அப்போ அந்த துரு வந்து ஸ்டேல தான் போடும். முக்காசை போகிற காரணமே ஸ்டே தான் போகும். இன்னொன்று ஆம்பூஸ் போகும். இந்த 2 தான் போக வாய்ப்பு உண்டு. மற்றபடி எதுவுமே போகாது. ஒன்று போனால் ஸ்டே தான் போகும். ஏன்னா தண்ணி பட்டு அது ஸ்டாவ் போய் கடைசியில் என்ட்ரன்ஸில் போய் நிற்கையில் அது தக்க பிடிச்சி அதுக்கப்புறம் துருவாகி அது ஃபுல்லாக அப்படியே. அப்போ நம்ம வண்டியில் மூவ் பண்ணுறப்போ பள்ளத்தில் விடுறப்போ ஸ்டே தனியாக அப்படின்ட்டு வந்துடும். துருப்பு இருக்கிற காரணம் வாரத்துக்கு ஒரு ஆட்டை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு ஆட்டை வண்டியை துடைக்கும் போது எங்கெங்கே இதாக இருக்குது என்னன்னு பார்த்துட்டோம்னா அந்த ஃபால்ட் வராமல் இருக்கும். நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணுற பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. சரி, இந்த வாட்டர் வாஷ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வருமா? வாட்டர் வாஷ் பண்ணுறதுனால பிரச்சனை. வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் துடைக்காமல் விட்டுட்டிங்கன்னா தான் அந்த துரு பிடிக்கும். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ½ hour 1 hour பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே வரல. நீங்கள் தண்ணி பட்டுருச்சுன்னு சொல்லிருக்கா நீங்கள் அப்படியே வச்சுட்டு நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு துரு பிடிக்க கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஆமாம், மழையில் நினச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறோம். வீட்டுக்குள்ளே கொண்டு போய்ட்டு தண்ணி வடிஞ்ச முன்னாடி நம்ம தொடச்சி ஃபுல்லாக தொடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈரப்பசுக்கில் எடுத்துட்டோம்னா வண்டி தேங்கி நிற்காது. நம்ம ஈரப்பசு கூட வச்சிட்டோம்னா அது தேங்கி அங்கேயே நின்று துருப்பிடிக்க வாய்ப்பு உண்டு. உண்மையில முக்காசு இரும்பு வந்து ஃப்ரண்ட் வீலு பேக் வீலு அப்பு இதிலலாம் அதை நிற்கிறனால பாதி பேருக்கு ரிம்மு அந்த ஓட்டை விழுகிற வைக்கிற காரணம் இந்த தண்ணி போகிற காரணம் தான். இந்த அலாய்வில் அதில் துருப்பிடிக்காதுலானே? அலாய்வில் வந்து உங்களுக்கு வந்து அலுமினி தானே. அலுமினி வந்து எவ்வளோ சீக்கிரமே போகாது. ஒன்று நெளிய தான் பள்ளத்தை விட தவிர துருப்பிடிக்க வாய்ப்புகளே கம்மி. அதுக்கெலாம் முக்கியமானது பார்ட்ஸை துருப்பிடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று வீல் ஸ்டே, இன்னொன்று பிரேக் ராடு, அதுக்கப்புறம் செயின் கவரு, அதுக்கப்புறம் ரிம்மு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பரு. இந்த 5 பார்ட்ஸ் தான் முக்கியமாக துருப்பிடிக்க ஆரம்பிக்கிற காரணமே. நீங்கள் அந்த இடத்த மட்டும் நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா வண்டி துருப்பிடிக்க ஆரம்பிக்காது. அவனுக்கு துருப்பிடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும், தொடச்சி அந்த தண்ணி பட்டுருச்சா 5 நிமிஷம் வெயில காய போட்டு அப்படியே தொடச்சிட்டோம்னா அந்த துருப்பிடிக்க வாய்ப்பே இல்லை பாவு. நம்ம சரி தண்ணி பட்டுருச்சு வச்சுன்னு நம்ம அசாரில் வந்து அது தண்ணி தேங்கி தங்க துருப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வாரத்துக்கு 2 வாரம் ஒரு வாட்டி வண்டியை துடைக்கிறோமா, தொடச்சிட்டு எல்லாம் அந்த பாலிஷ் போட்டு நீட்டாக போட்டு க்ளீன் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த துருப்பிடிக்க வாய்ப்புகளே இல்லை. நம்ம தண்ணி பட்டுச்சுன்னு அசார் விட்டால் தான் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மெயின்டெனன்ஸ் தான் எல்லாமே. செயின் கவர் இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு ஆட்டை கண்டிப்பாக நீங்கள் செயின் கவரை கழட்டி தான் வாட்டர் வாஷ் அடிக்கணும். வாட்டர் வாஷ் அடிச்சுட்டு வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துணியை வச்சு நீட்டாக தொடச்சி போட்டோம்னா துருப்பிடிக்க வாய்ப்பில்லை. நம்ம இப்படி பாடி வாஷ் அடிச்சுட்டு வச்சுக்கோங்க, செயின் கவருக்குள்ளே போய் தண்ணி போகும் அந்த ஓட்ட வழியாக. அப்போ என்ன செய்யும், உள்ளே தேங்கி தான் நிற்கும். அப்போ தேங்கி நிற்கிற என்ன பண்ணுவோம், தேங்க வெயிலுக்கு துருப்பிடிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட விழுக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளைண்ட் வர காரணம் செயின் கவரில் அந்த ஒன்று தான். வாட்டர் வாஷ் அடிக்கணும், கழட்டி தான் அடிக்கணும். கலட்டாமல் அடிச்சோம்னா தண்ணி போய் கம்ப்ளைண்ட் வர்றது அந்த துருப்பிடிக்கிற மட்டும் தான். சரி, இந்த பாலிஷ் பண்ணுறோம்ல அதெல்லாம் துருப்பிடிக்கிறது குறையுமா? பாலிஷ்ன்றது உங்களுக்கு ஒரு பளபளப்பு தான். இப்போ சொல்கிறது மேக்கப் போட்டு அப்படி பளபளப்பு பார்ப்போம், அதே மாதிரி தான் வண்டிக்கு பளபளப்பு. அது வந்து ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் இருக்கும். அதை நம்ம துடைக்க தான் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு அப்படியே மெயின்டெனன்ஸ் வரும். பாலிஷ் போட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 வாரத்துக்காக தொடச்சே ஆகணும். அப்போ தான் வண்டி உங்களுக்கு இந்த ஸ்மூத்து இருக்கும், இன்னொன்று பளபளப்பு தன்மையை கொடுக்கும். அது ஒரு பளபளப்பு தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இது சரி, இந்த வண்டியில் மேலே இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து பளபளப்பு போயிடுச்சு அப்படின்னாலே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருது இல்லை? பளபளப்பு போயிடுச்சுன்னா துருப்பிடிக்க வாய்ப்புல. நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ பெட்ரோல் ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல் வந்து அதில் வந்து இப்போ அடிஞ்சு கீழே விழுகுது. அப்போ அந்த இடத்த நீங்கள் துடைக்க முடிச்சுங்களேன், அப்போ என்ன செய்யணும், அது ஒரு கெமிக்கல் தான். அப்படின்றப்போ அந்த இடத்துல லைஸாக பொரிய ஆரம்பிக்கும், பெயிண்டிங்கை உரிய ஆரம்பிக்கும். இதுதான் கம்ப்ளைண்ட் ஆகும். ஆனால் அதே மாதிரி வண்டியில் வந்து ஏதோ ஒரு பட்டில் துருப்பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சுரண்டி எடுத்துகிட்டு அது மேலே பெயிண்ட் அடிச்சு யூஸ் பண்ணுறாங்களா, அது சரியா? அது வந்து நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. இப்போ என்னதான் துருப்பிடிச்சு போட்டாலும் போனதான். இப்போ நம்ம ஸ்டாண்டு போட்டுச்சுக்கோங்களேன், படக்குன்னு சாஞ்சி விழுந்துடும். இப்போ ஸ்டே போச்சுக்கோங்களேன், பள்ளத்தில் விட்டிங்கன்னா உடஞ்சி வீல் தனியாக வந்துடும். அது என்னமே கிடையாது, போச்சா புதுசாக பண்ணணும். அதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது என்றைக்குமே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஆமாம், அதோட டெம்பர் முடிஞ்சிடும். ஏன்னா இரும்பு ஸ்டேன்றது ஒரு டெம்பர் தான். அப்போ அந்த தண்ணி பட்டு துருப்பிடிச்சுன்னா அது உங்களுக்கு எல்லாமே அரிச்சிடும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து லைட்னஸ் தான் இருக்கும். பள்ளத்து விட்டில் உங்களுக்கு வீக்னஸ் தான். அது என்றைக்குனாலும் ஆபத்து தான். வெல் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரஸ்ட்டை பற்றி நிறையா டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.